நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஸ்டேட்டஸ், இந்த 3 ஸ்டேட்டஸ்லேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே நாடு உலகிலேயே பின்லாந்து என்ற நாடு. அந்த நாட்டு கல்வி முறை எப்படி? இந்தியாவில் இருக்க ஒரு கல்வி முறையால் யாருக்கு என்ன பலன்? இந்தியாவில் இருக்க கல்வி முறை என்பது குழந்தைகளை இயந்திரகதியாக்கி இயந்திரத்தின் மூலம் மார்க்குகளை பெறுகின்ற ரோபோட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீச்சல் அடிப்பதற்கான தன்னந்தனை எதிர்த்து போராடுவதற்காக தனியாக ஒரு சுயமாக ஒரு தொழிலை ஏற்று நடத்த முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான கல்வியாக இது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நமது சேனல் சமீபத்தில் கடைசியாக போட்ட 2-3 வீடியோக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளித்துள்ள அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை பார்க்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இது இளைஞர்களுக்கான, மாணவர்களுக்கான வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக உலகளாவிய பல்வேறு தரவுகளை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கின்ற ஒரு புதிய மிக புதிய தமிழகத்தில் முதல் முறையாக இந்த ஏரியாவை தொடுகின்ற ஒரு யூடியூப் சேனல். எனவே இந்த சேனலை பார்க்கின்றவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கிய வீடியோ. இளைஞர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் அரசி ஆராய்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிண்ட் லைன் மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகங்களில், பிரிண்ட் லைன் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறோம். இளைஞர்களுக்காக கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அப்படி பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல யாரும் எதிர்பார்க்காத, யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றல்ல நேற்றல்ல 35 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல் தமிழகத்தின் ஒரு மூலையில் பவானி ஆற்றங்கரையிலே மௌன புரட்சி போன்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளம் குழந்தைகள் மனதில் எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைத்து அவர்கள் மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான பணிகளை செய்வதற்கான கட்டுமானத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கல்வி என்னென்ன? கல்வி என்பது ஒளியை பாய்ச்சி விலங்கினை அகற்றி ஒரு நல்ல சமூக பிரஜையாக உருவாக்குவது, சமூகத்தை பற்றி அக்கறையை கொண்ட பிரஜையாக உருவாக்குவது, மனிதனாக உருவாக்குவது, சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிர்க்கக்கூடிய, தீர்வு சொல்லக்கூடிய அவர்களாக குழந்தைகளை. இதுதான் கல்வி, இதுதான் சமூக கல்வி. மெக்காலே கல்வி என்பது மனப்பாட கல்வி. குழந்தைகளை மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கக்கூடிய இயந்திரங்களாக கற்றுக் கொடுத்தது, பயிற்றுவித்தது மெக்காலே கல்வி. அது இன்றும் தொடர்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட கல்வி கொடுக்க வேண்டும் என்பதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இந்தியாவில் இல்லாமல் அவர்கள் ஒரு 50% பிராக்டிகல் கல்வி, நடைமுறை கல்வி அப்படிக்கு போயிட்டாங்க. பின்லாந்து என்ற நாடு உலகிலேயே நம்பர் 1 நாடு. பல பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர்கள் குழந்தைகளுக்கு 6 வயது 7 வயது இருக்கின்ற பொழுதுதான் ABCD சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாம் பின்லாந்து இருக்கக்கூடிய அந்த தாய்மொழி கல்வியினுடைய எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவரையில் அவர்களுக்கு பூ என்றால், மரம் என்றால், இலை என்றால் என்ன என்பதை நேரடியாக கொண்டு போய் காட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் அவர்கள் பண்றாங்க. அந்த கல்விதான் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பேசிக் தான் உலகளாவிய அளவில் கடந்த 15 ஆண்டுகளாக நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஸ்டேட்டஸ், இந்த 3 ஸ்டேட்டஸ்லேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே நாடு உலகிலேயே பின்லாந்து என்ற நாடு. அந்த நாட்டு கல்வி முறை எப்படி? இந்தியாவில் இருக்க ஒரு கல்வி முறையால் யாருக்கு என்ன பலன்? இந்தியாவில் இருக்க கல்வி முறை என்பது குழந்தைகளை இயந்திரகதியாக்கி இயந்திரத்தின் மூலம் மார்க்குகளை பெறுகின்ற ரோபோட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் பார்க்கணும். அதுல அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க, அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்காவது கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கும். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடையாது, எதிர்க்கின்ற ஞானமும் கிடையாது, எதிர்க்கின்ற தைரியமும் கிடையாது என்று இதற்குள்ளேயே ஒரு பிரிவுகள் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி இந்த கல்வி முறையை போதிக்கின்ற கல்வியில் எனக்கு ஆங்கிலமே வராது என்று பயந்து பள்ளிக்கூடத்துக்கே வராத குழந்தைகள் எண்ணற்ற குழந்தைகள், கணிதம் வராது என்று, அது வராது என்பதை கற்றுக் கொடுக்க தெரியாத ஆசிரியர்களால் குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கிற குணங்களை புரிந்து கொண்டு குழந்தைகளாக மெர்ஜாயி பாடத்தை கற்றுக் கொடுக்க தெரியாத ஆசிரியர்களால் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிப்போன, கணக்குக்கு பயந்து ஓடிப்போன, ஆங்கிலத்துக்கு பயந்து ஓடிப்போன, அறிவியலுக்கு பயந்து ஓடிப்போன குழந்தைகள் எல்லாம், சிறார்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? அவர்கள் டிராப் அவுட்ஸ் ஆகிட்டு சமூகத்தை எதிரான குற்றவியல் செயல்களை செய்கின்ற குழந்தைகளாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு தரவு. அதுல ஒரு தரவு என்னன்னா, 2019 ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் 3305 குழந்தைகள்
கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவியல் நடவடிக்கைகள் செய்ததாக அவர்களை சிறார்கள் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். 3305 குழந்தைகள். அதுல பள்ளி மாணவர்களிடையே ஜாதி கலவரத்தில் கத்தி குத்து பல்வேறு விஷயங்களுக்காக வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு நடிகர் வருகிறார்கள் என்று நடிகரை பார்ப்பதற்காக, நடிகருடைய கட்டவுட்டுக்கு பால் ஊத்துவதற்காக, அங்கு நடந்த சண்டையில் கலந்து கொண்டதற்காக என்றெல்லாம் அவர்கள் 15 வயது சிறுவன் வீடு புகுந்து பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று பல வகையான குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை 3305 2019 ஆண்டு தரவின்படி தமிழ்நாட்டில். அவங்களாம் யாரு? அவங்களாம் இப்படி போனவங்க தான். ஆங்கிலத்திற்கு பயந்து, கணிதவியல் பாடத்திற்கு பயந்து, விஞ்ஞான அறிவியல் பாடத்திற்கு பயந்து ஓடி போனவர்கள் தான் இன்ற சமூக குற்றங்களை செய்த சமூக குற்றவாளிகள் என்ற பெயருக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது யாரால் நிகழ்ந்தது? நமது சமூக பின்னணி அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பார்க்க. அப்போ கல்வி எதை கொடுக்க வேண்டும்? கல்வி குழந்தைகளிடையே இருக்கக்கூடிய இயல்பான திறமைகளை, அறிவு, ஆற்றலை கண்டறிந்து ஊக்கப்படுத்தி அதை மேம்படுத்தி பின்லாந்து நாட்டில் கொடுக்கிற கல்வியை போன்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறார்களா? இல்லை என்று இந்த தரவுகள் சொல்கிறது. இந்த கல்வி முறையை யார் செய்கிறார்கள்? இது போன்ற வெக்கால கல்வி முறை அல்லாமல், மனப்பாட கல்வி முறை அல்லாமல், மார்க்குகளை பெறுகின்ற ரோபோட்களை உருவாக்கும்போது இல்லாமல், குழந்தைகளாக பாவித்து அவர்களுடைய இருக்க இயற்கையான திறமைகளை கண்டறிந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பணியை இந்தியா முழுக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக பலர் செய்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு இடத்துல செய்கிறார். தமிழகத்தில் சித்தார்த்தா பள்ளி தனித்துவ கல்வி திட்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே அவங்க ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி பவானி பகுதியில சித்தார்த்தா பள்ளி என்று ஒரு பள்ளியை நிறுவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, இந்த சமூகத்திற்கு நல்ல பொறியாளரை காட்டிலும், நல்ல மருத்துவரை காட்டிலும் அவசியமானது யாரு? இந்த சமூகத்தை நேசிக்கின்றவர்கள் தான் அவசியமானவர்கள். அப்ப சமூகத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளணும்ல. யார் சமூகத்தை நேசிப்பார்கள் என்று அவர்கள் குழந்தை பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்கிறார்கள். சமூகத்திலுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பவானி ஆற்றில் சாயக்கழிவுகள் கலப்பதை கண்டு அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சாயக்கழிவு கலக்கிறது, அதை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆய்வை நடத்தி அது என்னெல்லாம் தீங்குகளை செய்யும் என்று அதையெல்லாம் பட்டியலிட்டு ஒரு மராத்தான் சைக்கிள் பேரணியை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு அந்த ப்ராஜெக்டே பைலட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி 6-7 ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறாங்க. எந்த மாணவர்களுக்கு? 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்தோடு சேர்ந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அந்த கல்வியையும் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். யாரு? சித்தார்த்தா பள்ளி என்ற ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பவானி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக இந்த மாதிரி 6-7 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனை சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கிறதுக்கு அது என்ன தீர்வு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களை பயிற்றுவித்து விட்டால் நாளை எதிர்காலத்தில் அவர்கள் தன்னந்தனியாக போராடுவார்கள், தன்னந்தனியாக எதிர்நீச்சல் அடிப்பார்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு அவர்கள் முன் வருவார்கள் என்ற அடிப்படை சமூக கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். பாடப்புத்தகங்களை படித்து மார்க்குகளை வாங்குவதை விட சமூகத்தை படித்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்காக அவர்கள் செய்கின்ற பணி என்பது மிகப்பெரிய பணி. அதற்குத்தான் முக்கியத்துவம் நாங்கள் அளிக்கிறோம் என்று அந்த பள்ளியினுடைய தாளாளர் உட்பட பலர் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப இதைத்தான் நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எது தேவை? சமூகத்தை பற்றிய அக்கறையும், சமூகத்தை பற்றிய புரிதலும், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க கேடுகளை களைவது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூகத்தை பற்றிய புரிதலை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால், மார்க்கு அவசியம் இல்லை என்பதை அவர்களை புரிய வைத்து விட்டால், அவர்கள் இந்த சமூகத்தின் சிறப்பு வாய்ந்த, சிறப்பான, மேம்படுத்தப்பட்ட குழந்தைகளாக மாறி, இளைஞர்களாக மாறி இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதைத்தான் அவர்கள் 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு கேள்வி வருது. அரசு பள்ளியில், தனியார் பள்ளியில், இல்ல அரசு கொடுக்கக்கூடிய அந்த கரிக்குலம்ல பாடத்திட்டத்தில் சமூகத்தை பற்றிய, சமூகத்தை நேசிக்கின்ற இந்த மாதிரி பிராக்டிகலா ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் இருக்கிறதா? கரிக்குலம் இருக்கிறதா? இல்ல. அரசு பள்ளி கரிக்குலமும் இல்ல, தனியார் பள்ளி கரிக்குலமும் இல்ல. அப்ப அரசு தான் இதை முன்னிருந்து செய்ய வேண்டும். அரசு முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். இன்றைக்கு வேலை இல்லாத இளைஞர்கள் தவறான வழிக்கு போகிறார்கள். வேலை இல்லாத இளைஞர்கள்
அரசு வேலை மட்டுமே வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அவர்கள் இந்த சமூகத்தில் எதிர்நீச்சல் அடிப்பதற்கு தைரியம் இல்லாதவர்களாக கோழையாக இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையிலிருந்து வருகிறது. என்னால் இதை சாதிக்க முடியும், இதை சாதித்து காட்ட முடியும் என்ற எண்ணமும் சிந்தனை அவர்களுக்கு இல்லாத போனதன் காரணமாக அவர்கள் தவறான பாதைக்கு சென்று சமூகத்தின் சீர்கேடுகளுக்கு ஆளாகிறார்கள் என்ற அந்த அடிப்படையை தமிழக அரசு உணர்ந்திருக்க வேண்டும், மத்திய அரசு உணர்ந்திருக்க வேண்டும். அதற்கான பாடத்திட்டங்களை அமைத்திருக்க வேண்டும். செய்கிறார்களா? இல்ல. இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐரோப்பிய நாடுகளிலோ அல்லது ஆங்கிலம் பேசுகின்ற பல்வேறு நாடுகளிலோ பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல இல்ல சர்வீஸுக்கு சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய பல்வேறு பணிகளை அவர்கள் கட்டாயம் செய்திருக்க வேண்டும், சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் பிரியாரிட்டி கொடுக்கும். ஒரு கம்பெனி இன்றைக்கு போனா இதெல்லாம் பண்ணிருக்கிறான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணலன்னா அவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அது அரசு வேலையாகட்டும் தனியார் எதுவாக இருக்கட்டும் அது அப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். ஆக சமூகத்தை நேசிக்கின்ற அந்த விஷயத்தில் மேலை நாடுகளைப் போல நாம் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கிறது. குழந்தைகளை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நாம் கேள்வி கேட்க வேண்டாம். குழந்தைகளே, நீங்கள் கல்வி கற்கிறீர்கள், கணிதம், வரலாறு, அறிவியல், புவியியல், பல்வேறு பாடங்களை படிக்கிறீர்கள். இந்த படிப்பு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகத்தானா? பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டும்தானா? இதை தாண்டி இதனால் என்ன பயன் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறாங்க. இந்த கல்வி பொருள் ஈட்டுவதற்கு மட்டும்தானா என்ற கேள்வியை போட்டால் இப்பொழுது கல்வி திட்டத்தில் இப்பொழுது மெத்தட்ல அதை பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான், சமூகத்தை நேசிப்பதற்காக அல்ல, உற்றார் உறவினர்கள் நேசிப்பதற்காக அல்ல என்று இந்த கல்வி திட்டம் நமக்கு சரியாக புரிய வைக்கிறது. இந்த பாடத்திட்டத்தால் பெயருக்கு பின்னால் சில பட்டங்களை போட்டுக் கொள்வதற்கு இது பயன்படுமே தவிர இந்த சமூகத்தை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்கோ இந்த சமூகத்தை அடுத்த கட்ட தலைமுறைக்கு உயிர்ப்போடு கொண்டு போய் சேர்ப்பதற்கோ இது பயன்படாது என்பதைத்தான் இந்த கல்வியை பற்றி இந்த ஒரு ஆர்டிகல் சொல்லப்பட்டது. ஆக இந்த மாதிரி கல்வியை பயின்றுவிட்டு இன்னைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள். பலர் பல விதமான தவறான பாதைக்கு போகிறாங்க, தவறான சிந்தனைக்கு ஆட்படுகிறார்கள் என்ற விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக. ஆக இந்த கல்வி முறை என்பது, குழந்தைகளுக்கான கல்வி முறை என்பது எதிர்காலத்தில் அவர்கள் தன்னந்தனியாக நீச்சல் அடிப்பதற்கான தன்னந்தனை எதிர்த்து போராடுவதற்காக தனியாக ஒரு சுயமாக ஒரு தொழிலை ஏற்று நடத்த முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான கல்வியாக இது இல்லை. அது இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு பல கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாக்குமோ என்று மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கல்வி திட்டத்துக்கும் அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக மேலே வேலை தேடுகின்றவர்களுக்கும் உரிய கனெக்டிவிட்டி. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சித்தார்த்த இந்த பள்ளி, அது போன்று இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய கல்வியினுடைய குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த கல்வியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதா? தெரிந்திருந்தால் அதை பற்றியும் போடுங்க. ஏற்கனவே கல்வி கற்று வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த கல்வியை பற்றி, இதனால் அடைந்த நன்மைகளை பற்றி நீங்க போடுங்க. ஏன்னா இது உரையாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த கல்வி முறையால் இந்த சமூகத்திற்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லை, பெரிய அளவில் பயன் இல்லை. மாறாக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி மிகப்பெரிய அச்சத்தின் பிடியில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டத்தில் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தின் பிடியில் இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதுதான் நிஜம். நண்பர்களே, இது போன்ற பல்வேறு வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இந்த சேனலை பார்க்கின்ற நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களை என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.